ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளா வீடியோ போடல. ஸோ வி ஹவ் தாட் ஆஃப் ஸ்டார்ட்டிங் எ நியூ சீரிஸ். ஸோ ஐபிஎல் பற்றி இந்த ஆப்ஷன் வரப்போகுதுல்ல. ஸோ இது ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி ஒரு டீம் ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆப்ஷனுக்கு அப்புறம் அதோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் முடிஞ்சால் தொடர்ந்து வீடியோ போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்போதும் தனியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து வி ஹாவ் கோகுல் அண்ட் சௌமியா ஆன் போர்டு. கோகுல் சொல்கிற உன்னை பற்றி. ஹாய். என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நானும் உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரி கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறது தான். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் எல்லோரும் பண்ணுறது தான். நானும் ஒரு 15 இயர்ஸாக நல்லா பார்த்துட்ருக்கனால ஓரளவு என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணலான்னு இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எஸ்டாக் என்ற பெயரில் மாறுவேடம் கண்ட சௌமியா, நீ சொல்ல என்னது? நானும் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பாக்குறேன். எல்லாரும் மாதிரி ஆகும்னு எல்லாமேலாம் தெரியாது. ஆனா எல்லா ஐபிஎல் சீசனும் பார்த்திருக்கேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட் எப்போதுமே தோனி தான் சின்ன வயசுல இருந்து. ஸோ அதனால பார்க்கலாம், அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் இன்னைக்கு எடுத்துக்கிற டீம் வந்து ஜிடி எல்எஸ்ஜி. சும்மா ஒரு ஆர்டரில் போகலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி கோகுல் ஏன்டா நீ லைட்டாக சொல்லிடுறியா? ஆக்ஷனுக்கு அப்புறம் ஐ மீன் ஆர்சிபி டைட்டில் அடிச்சதுல இருந்து என்ன இருக்கு? சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லிட்டேன்னா நம்ம நம்ம இல்லை, மொத்த இந்தியா வேர்ல்டே எதிர்பார்த்துட்டு இருந்த, ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஆர்சிபி ஒன் த ட்ராஃபி ஃபைனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் பெரிய பிக் ரிலீசஸ் தான் வந்துச்சு. த கிரவுண்ட் பிரேக்கிங் ஜட்டு சஞ்சு ட்ரேட், அதுதான் ஹாட் நியூஸு அவுட் சைடில். அண்ட் தென் அதை தொடர்ந்து ஜட்டு அண்ட் சாம்கன் சேர்ந்து போனாங்க. ராஜஸ்தான்லேருந்து சஞ்சு வந்தார். அண்ட் தென் அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் நடந்துச்சு. ஷார்துல் தாக்கூர் இல்லை முக்கியமான ட்ரேடு பேசிட்டு இருக்கப்ப இது எவ்வளோ பெரிய முக்கியமான ட்ரேடுன்னு வெளியே கேட்டுப்பாரு. எம்ஏலேருந்து ஒரு முக்கியமான பிளேயர் ஐகான், அந்த பிளேயர் வந்து எல்எஸ்ஜி போயிருக்காரு. எல்எஸ்ஜிலேருந்து ஷார்துல் தாக்கூர் வந்திருக்காரு. ஷேர்ஃபான் ரதர்ஃபோர்ட் ஜிடிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் தென் வேறு ட்ரேட்ஸ் மயங்க் மார்க்கண்டே வந்திருக்காரு கேகேஆர்லேருந்து நினைக்கிறேன். கேகேஆர்லேருந்து. அண்ட் தென் ஜிடி முகமது ஷமி, எல்எஸ்ஜி முகமது ஷமி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அண்ட் தென் ரீசெண்டாக ரசல் ரிட்டையர் பண்ணிவிட்டு பவர் கோச்சாக ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபாஸ்ட் பிஎஸ்எல் ஆட போயிட்டாரு. அண்ட் தென் நம்ம ஆளோட இது பார்த்துருந்தேன். நான் விஜய்ட்டு நிறையா தடவை சொல்லிட்டு இருந்தேன், கிளென் மேக்ஸ்வெல் சிஎஸ்கேக்குன்னு. கடைசியில் மேக்ஸ்வெல் இல்லை, ஒரு பேக்கப் ஆப்ஷனாக மொயின் அலியும் நினச்சிருந்தேன். மொயின் அலியும் கடைசியில் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஆக்சுவலி பார்த்தா ஃபர்ஸ்ட் ரசல் அவுட்டு, மேக்ஸ்வெல் முடிஞ்சு. மொயின் ஆக்சுவலி நல்ல ஆப்ஷன் தான், அவனும் முடிஞ்சிருச்சு. ஈவன் ஃபேப் டூ பிளஸையுமே ஆப்ஷனா வைக்கல. பட் ஆனால் நல்ல மீன் லெஜெண்ட் ரிட்டையர்ஸா இல்லை இந்த ஐபிஎல் மட்டுமான்னு தெரியல. ஐ திங்க் மோஸ்ட்லி இட்ஸ் டைம். ஸோ வாட் ஆப்ஷன்ஸ் டு சிஎஸ்கே ஹேவ்? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிஎஸ்கேவோடது. ஸோ இந்த வீடியோ பிரைமா வந்து குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஜிடி போயிடலாம்ல? ஜிடி போயிடலாம். அவன் ரொம்ப நேரம் பேச, அவனுக்கு பேசுறியா சௌமியா? இல்ல, போக போக பேசுறேன். சரி, ஜிடி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா பிக் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சனக்கா, லம்ரோர், கோட்ஸே அண்ட் தென் ருதர்ஃபோர்ட். மீன் ரிலீஸ்ங்கிறத விட ட்ரேட் ரிலீஸ் எல்லாம் சேர்த்து இப்போ அவங்க டீம்ல இல்லாத ஒரு 4 பெரிய பிளேயர்ஸ்னா சேர்த்து. ஓகே ஃபைன். ஓகே தான். ஸோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்போதுமே எப்படி நடக்கும்னா, யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ லாஸ்ட் டைம் எந்த ஒரு ரோல் வந்து செட் ஆகலையோ அதை ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வாட் டு யூ திங்க்? டீம் பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் செட் ஆயிருக்கா? சும்மா ஒரு ஆர்டர் மாதிரி சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். அவரு இவருன்னு சொல்லி நான் பழகலை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச சின்ன வயசுல எல்லாமே. அது நான் அப்படி பேசுறதுனால நீங்கள் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நான் இப்போ ட்ரை பண்ணாலே அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் நார்மலாக எப்போ பேசுகிறேன்னா, எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ்.
I have since my childhood. So that's not an issue. Okay. நம்ம ஜிடி ஏய், பத்தி ஒரு பேச நிமிஷம்டா. தேவையில்ல. ஒரே ஒரு நிமிஷம். அது எனக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான்டா. அதுதான். சரி, ஓகே. நம்ம வந்து ஃப்ளோல சரி. வேற ஒன்று பேச மாட்டோம். சரி. அது பேசுறப்ப அதெல்லாம் ஜிடி பத்தி நம்மளுக்கு சொல்லணும் தேவையில்லை. லாஸ்ட் டைமே குவாலிஃபைஸ் ஆடினவங்க தான். குவாலிஃபைஸ் இன்ஃபேக்ட் குவாலிஃபை 2 வர போனாங்க. சுமன் கில், இல்ல சாய் சுதர்ஷன். இல்ல இல்ல ஒரு குவாலிஃபை நிமிஷம். 2 பஞ்சாபோட ஆடினாங்க. குவாலிஃபை டு பஞ்சாப் அண்ட் மும்பைடா ஆக்சுவலி. ஓகே 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 மும்பையோட தோத்துட்டாங்க. ஓகே எலிமினேட்டர் ஆடினாங்க. மை பேட். ஓகே எலிமினேட்டர் ஆடிட்டு ஓகே 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 அங்கே வாஷிங்டன்ஸ் வந்து சாய் சுதர்ஷன் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது பும்ரா வந்து விக்கெட் அந்த யாக்கர். ஓகே மறக்க முடியாது. ஓகே போகலாம். கில், சாய் சுதர்ஷன், பட்லர் பெஸ்ட் டாப் 3 இன் ஐபிஎல் 2025. அது அப்படியே தொடரும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மிக்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ். டாப் 3 ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. போன தடவை அவங்க வாஷிங்டன் சுந்தரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. இந்த தடவை அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ ரீசெண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துலேயும் நம்பர் 3 ஆடுறாங்க. இந்தியாவே அவ்வளோ ட்ரஸ்ட் வைக்கும்போது ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான பிளேஸ் கிடைக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு. நம்பர் 4ல. நம்பர் 5 யூ ஹேவ் கிளென் பிலிப்ஸ். மேபி கிளென் பிலிப்ஸ்க்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஃபாரின் பேக்கப் அப்படிங்கிறது லாஸ்டோட பேசுவோம் நம்ம. யா ஓகே. இது நம்பர் 5. நம்பர் 6 ஷாருக் கான், த ஹிட்டர், த ஃபினிஷர். ஷாருக் கான்ட்டு இன்னும் எதிர்பார்ப்போம். அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவான்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஷாருக் கானுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது கண்டிப்பாக, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி. நம்பர் 6க்கு அடுத்து நம்பர் 7 டெவாட்டியா, நம்பர் 8 ரஷித் கான், நம்பர் 9 ஷாய் கிஷோர். பேட்டிங் டெப்த் வந்து அவ்வளோ இருக்குது குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஓகே நீங்கள் நம்பர் 9 வரன்னு பார்க்குறீங்க. ஆனால் நம்மளுக்கு இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால நம்பர் 10ல் ரபடா, நம்பர் 11ல் சிராஜ், நம்பர் 12ல் பிரசித் கிருஷ்ணா. ஒரு சாலிட் லைன். நம்பர் 12 மீன்ஸ் இம்பாக்ட் பிளேயர். மோஸ்ட்லி பிரசித் கிருஷ்ணா உள்ள கொண்டு வந்துட்டு இங்கே உட்காராதுன்னா சாய் சுதர்ஷன் ஆர் மோஸ்ட்லி சாய் சுதர்ஷன் தான் இம்பாக்ட் பிளேயராக போவார். இல்லைன்னா வேறு யாராச்சும் டெவாட்டியா கூட கொண்டு வந்துப்பாங்க. ஏன்னா டெவாட்டியா ஆக்சுவலி பேட்டராக தான் ப்ளே பண்ணுறாரு. இதை தவிர உன்னோட சேஞ்சஸ் எதுவும் இருக்குன்னு சொல்லியா மேபி அவங்க ஆப்ஷனுக்கு என்ன போவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ்க்கு ஒரு பேக்கப்பாகவும் ரபடாக்கு ஒரு பேக்கப்பும் போவாங்க. ஏன்னா கொயச்சி விட்டுருக்காங்க. இல்ல ஆக்சுவலி பார்த்தா கிளென் பிலிப்ஸ் இஸ் நாட் அ ப்ரூவன் பிளேயர் இன் ஐபிஎல் டு பி ஃப்ராங்க். நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் ஐபிஎல் அப்படி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து இஸ் நாட் ப்ரூவன். அதனால வந்து கண்டிப்பா வந்து கிளென் பிலிப்ஸ் பதிலாக கண்டிப்பா ஒரு சாலிடான பிளேயர் ஒன்று. ஆக்சுவலி கிளென் பிலிப்ஸ் இல்லாட்டியுமே கூட கொஞ்சம் புஷ் பண்ணோம்னா உனக்கு ஷாருக் கான் அண்ட் தென் தெவாட்டியா, ரஷித் கானே அந்த 7 வரைக்கும் இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். உனக்கு வந்து நம்பர் 4 நம்பர் 5 அப்படி தேவையில்ல. ஒரு ஸ்டெப் புஷ் பண்ணிட்டு பின்னாடி கூட எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்பர் 5 மட்டும் சொல்ல முடியாது. அப்படியே ஷாருக் கான் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு பின்னாடி இன்னும் உனக்கு ஏன்னா எப்படி சொல்றது, இந்த ருதர்ஃபோர்டை விட்டுருக்காங்களா, ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட். அந்த மாதிரி டாப் ஆர்டர் இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு 3 ஸ்லாட்ஸ் இருக்கு. ஃபாரின் ஸ்லாட் ரதர்ஃபோர்ட் விட்டுருக்காங்க, கரீம் ஜெனட் விட்டுருக்காங்க, அண்ட் தென் கொயட்ஸ் 3 ஸ்லாட் இருக்கு. மோஸ்ட்லி அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ரபடாக்கு ஒரு பேக்கப் எடுத்து தான் ஆகணும், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் தென் ஒரு ஆல்ரவுண்டரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆக்ஷன்ல அவைலபிளா இருக்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மேபி மதிஷா பத்திரானா, வேற நோ நேம். நீ என்ன சொன்ன? இது பத்திரானா என்ன இது போலாண்ட் இருக்காங்க கரெக்ட்டா? நோக்கியா, ஆண்ட்ரிக் நோக்கியா அண்ட் லுங்கிசான் இங்கிடி, பென் பாஷியஸ் அண்ட் நான் கேன் வில்லியம்சன் ஃபேனுங்கிறதுக்காண்டி இல்லை. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஜாக்கரி ஃபோல்க்ஸ் அண்ட் மேட் ஹென்ரி. பட் அவங்களாம் பெருசாக T20ல இன்னும் பண்ணல. மேட் ஹென்ரிக்கு அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆடம்லே கொஞ்சம் T20லையும் ப்ரூவன் தான். ஆனால் இந்தியன் பிச்சர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ப்ரூவன் இல்லை. லுங்கிசானி இங்கிடி கொஞ்சம் நல்லா போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஆண்ட்ரிக் நோக்கியா அஃப்கோர்ஸ் போகலாம். மேபி சிஎஸ்கே கூட ஈவன் போகலாம். ஓகே சிஎஸ்கே பற்றி அடுத்த கம்மிங் எபிசோட்ஸில் பேசுவோம். இங்கே குஜராத்துக்கு ஃபோக்கஸ்டாக இருப்போம். வேறு மனோஜ் சுதார் நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் அவரை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா
பயங்கரமா ஸ்பின் போடுவாருன்னு. ஆனா சாய் கிஷோர் இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காருங்கிறப்போ மனோஜ் சுத்தாருக்கான சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியல. அதே மாரி இங்க ஒரு டீமுக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 3மே இருக்காங்க. சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு இருக்காரு. லெக்கிக்கு த நம்பர் 1 பவுலர், T20 பவுலர் ரஷீத் கான் இருக்காரு. ஓகே, ரஷீத் கான் ரீசென்ட் ஃபார்ம் கொஞ்சம் டிப்பா இருக்கு. பட் வி நோ வாட் ரஷீத் கான் இஸ் கேப்பபிள் ஆஃப். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இந்தியால ஆல் ஃபார்மர் பிளேயரா இருக்க வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஹூ கேன் ஆல்சோ பேட். ஆல் தீஸ் ஸ்பின்னர்ஸ் கேன் பேட். ஸோ எனக்கு தெரிஞ்ச குஜராத் ஆல்மோஸ்ட் செட். தே ஹாவ் டு ஃபில் இன் சம் பேக்கப்ஸ். தட்ஸ் இட். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் செட்டு தான். ஐ மீன் பட் கிளென் பிலிப்ஸ் சொல்லியிருந்தேன். கிளென் பிலிப்ஸ்க்கு ஏதாச்சும் பேக்கப் கண்டிப்பா போவாங்க. ஆக்சுவலி கிளென் பிலிப்ஸ் ஒரு லாங் ரன் கொடுத்தா செட் ஆவானு தெரியல ஐபிஎல்ல. பட் ஒரு பேக்கப் எடுப்பாங்க. இல்லை பர்ஸும் கம்மியாக தான் இருக்கு. ரொம்பலாம் எக்ஸஸ். எவ்வளோ இருக்கு ஆக்சுவலி பர்ஸு? ஃபர்ஸ்ட் 12 crores தான் இருக்காங்க. அரௌண்ட் 12 தான் இருக்கு. ஸோ 12ங்கிறப்போ 1 குட் பிளேயர் ஆர் 2 ஆவரேஜ் பிளேயர்ஸ் அப்படி தான் அவங்க போவாங்க. ஸோ இது வந்து 11s ஆல்மோஸ்ட் செட்டு. சொன்ன 11ஏ ஆல்மோஸ்ட் செட்டு. மேபி 1 or 2 பிளேயர்ஸ் அங்கே. ஆனா கிளென் பிலிப்ஸ் பிளேயிங் லெவல்ல எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் ஆச்சு கண்டிப்பா ஃபீல்டிங் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஃபீல்டர் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். பேட்டிங் பண்ணிட்டு ஃபீல்டிங் பண்றப்ப அவனுக்கு அது அடிபட்ட மாதிரி உட்காந்துட்டான்னா அவனுக்கு நல்ல ஃபீல்டு கிடைச்சிடும். இஸ் வெரி குட் ஃபீல்டர். ஓகே, சரி, ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கு. ஏதாவது பேசு சௌமியா, உன்னோட கருத்துக்கள். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. சரி சொல்லு. உனக்கு கில்லு பிடிக்குமா? எடிட்டிங்ல கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடு. குஜராத்ல உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயர் யார் சௌமியா? நான் வந்து இப்பதான் குஜராத்ல யாரு ரீடிங் பண்ணாங்க லிஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி சொல்லியாகணும். சரி பாப்போம். எனக்கு இதுல வந்து தெரிஞ்சது வந்து வாஷிங்டன் சுந்தர, அதுக்கப்புறம் தெவாட்டியாவே ராகுல் தெவாட்டியாவே அவரு தெரியும். ரபாடா நல்லா போலிங் போடுவாரு. ரஷீத் கான் இருக்கானே, அதுவே போதுமே அந்த டீமுக்கு போலிங்கு. வேற என்ன தேவை? பேட்டிங் கில்லே பாத்துருவான். அதுதான் அவ்வளவுதான். இல்லதான் சாய் சுதர்ஷன் இருக்கான். வேற யாரு? ஜாஸ் பட்லர். அவ்வளவுதான். வேற யாரு? இது போதாதா நமக்கு? நமக்குன்னா நீ ஜிடி சப்போர்ட்டரா? நீங்க நமக்குன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இல்ல. ஓகே, ஜிடி ஃபேன்ஸ் என்ன ஏண்டா ஆல்மோஸ்ட் செட் 11. ஸோ செட். அந்த 2 பேக்கப்பை மட்டும் ஃபில் பண்ணா போதும். அதுக்குமே அவங்க பேஸ் பிரைஸ்க்கு ஒரு ஹிட்டர் மாதிரி எடுத்தா கூட ஃபைன் தான். ஓகே, ஷனக்காவே எடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து டாப் 3 செட் ஆனனால கீழே மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் வந்து டெஸ்ட் ஆகல. பட் இந்த வட்டமும் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணா ஓவர்சீஸ் ஹிட்டர் எடுப்பாங்களான்னு எனக்கு லிவிங்ஸ்டனுக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் லிவிங்ஸ்டன், டெவாட்டியா ஸ்பின்னு அவங்களுக்கு பியூர் பேட்ஸ்மேன் ஹிட்டர் தான் வேணும். ஸோ குஜராத் தமிழன்ஸ் மாதிரி கூட விளையாண்டுருப்பாங்க இவங்க. இன்னும் எத்தனை தமிழ்நாட்டில் விளையாடுறோம் தெரியல. சாய் சுதர்ஷன், சுந்தர், சாய் கிஷோர், 3 பேர் இருக்கா. ஷாருக் கான், 4 பேர். அது பிளேயிங் 11ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேல மீன் முன்னாடி 2010-11 அந்த டைம்ல தான் அனிதா ஸ்ரீகாந்த், பத்ரிநாத், அஸ்வின், முரளி விஜய். ஸோ ஒரு 4 பேர் தொடர்ந்து விளையாண்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை பற்றி ஒரு ரூல் இருந்துச்சு ரீஜன்ல வைக்கணும் அப்படின்னு. பட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐபிஎல் என்டர்டைன்மெண்ட்டாக மாறின பிறகு இப்போ அதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு தமிழ்நாட்டு பிளேயரே ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தோம் சிஎஸ்கே தான். அப்புறம் அஸ்வின் மீன் ஹோம் கம்மிங்காக இருந்துச்சு. பட் அப்படி பார்க்குறப்போ பிளேயிங் 11ல 4 பேர் இருக்கிறது. ஆமா, அது கதை. சரி, அது டாபிக் டைவர்ட் ஆயிட போகுது. என்னன்னா 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்ல வர ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க். As a Tamilian we should be proud of it. அதுல வந்து
டெஸ்ட் குஜராத் பேர் டைட்டன்ஸ்ன்ற பேரை மாத்தி தமிழ்நாடு டைட்டன்ஸ்னு வச்சிடலாம். தமிழ்நாடு டைட்டன்ஸ், குஜராத் தமிழன்ஸ் எது நல்லா இருக்கு? சரி சொல்லு, எந்த நேம் நல்லா இருக்கு? குஜராத் தமிழன்ஸா இல்ல தமிழ்நாடு டைட்டன்ஸா? ஆ இவ்வளவு யோசிக்கிற? நீதான் சொல்லணும் ஓ, சாமி. என்னையதான் இவ்வளவு நேரம் கேட்டு இருக்கீங்களா? நான் ஒரு நான் சிங்க்ல போயிட்டேன். நானும் என்னடா வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு நினைச்சேன். நானும் நினைச்சேன். சரி, ஓகே. குஜராத் டைட்டன்ஸை விட தமிழ்நாடு டைட்டன்ஸ் எவ்வளவு பரவாயில்ல. குஜராத் குஜராத் டைட்டன்ஸ் டைட்டன்ஸோட குஜராத் தமிழன்ஸ். சரி இல்ல சாரிங்க. இல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஆடியன்ஸ் வந்து ப்ளூமர்ஸ் போட்டு கடைசில. சரி, நம்ம ஓகே, அடுத்த டீமுக்கு போலாமா? போலாம். அப்புறம் எப்படிடா பந்தன் டீமா? எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பைடி. ஸ்பைடினா என்னதுடா? ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் சாமியா, போய் அந்த படம் பார்த்துட்டு வரலாம். படம் ப்ரமோஷனா, பெய்ட் ப்ரமோஷனா? இங்க ஒரு பிக் ரிலீசஸ் நடந்திருக்கு. நான் என்னன்னு சொல்லிடுறேன், நீ டீம் சொல்லிடுற. நான் யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு. எல்லாரும் பிக் நேமான டேவிட் மில்லர், ஆகாஷ் தீப் 10+ crore போனாரு நினைக்கிறேன். 10+ crore போன ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய் ஒன் ஆஃப் த லீடிங் லெக் ஸ்பின்னு சொல்லலாம் இந்தியாவில். ஷாதுல் தாக்கூர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு பிக் ட்ரேட் பண்ணி ஒரு ஆளை எடுத்திருக்காங்க, ஒரு இந்தியன் பேசரை. ஒன் அண்ட் ஒன்லி முகமது ஷமி வந்திருக்காரு. அண்ட் தென் இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து தப்பா சொல்லிட்டு இல்ல மறுபடியும் கேள்விக்கிறேன். இல்ல அதாவது வந்து ஒரு பெரிய ட்ரேட்ல ஒரு பவுலர் வந்திருக்காரு. ஆமா, கரெக்டா? அது பேர் தப்பா சொல்லிட்டு நீங்க மறுபடியும் உனக்கு சான்ஸ் தரேன். இல்ல மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன் உனக்கு. ட்ரேட்ல ஒரு பிளேயர் வந்திருக்காரு, 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு பிளேயர். சில ஃபேன்ஸ் என்னைய தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த பிளேயரோட ஃபேன்ஸ் இல்ல, அந்த பிளேயரோட சொந்தக்கார ஃபேன்ஸ்லாம் என்னைய தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லு பேர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் இடத்துல. சொல்லு. The great சச்சின் டெண்டுல்கர் சன் அர்ஜுன் டெண்டுல்கர். ஓகே. வேற எங்க அப்பா வேற. சொல்லு சௌமி, அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு பிளேயிங்ல உள்ள சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? இது ஒரு கேள்வியோட நீங்க வாய்ப்பே இல்ல. இது வந்து எது ட்ரேட் பண்ணாங்கன்னே தெரியல. அந்த ட்ரேடே கேம் டைம் நிறைய கிடைக்கணும்னு சொல்லி தான் அர்ஜுன் டெண்டுல்கருமே அந்த ட்ரேடுக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கதா நான் நியூஸ் பார்த்தேன். அண்ட் தென் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரஞ்சி டிராஃபிலையுமே மும்பைக்கு ஆடுறது இல்லை இப்போ. ஏன்னா மும்பைக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், ரஹானே, ஸ்கை, ஆயுஷ் மாத்ரே மும்பை தான். ஆயுஷ் மாத்ரே, ஷர்துல் தாக்கூர் அங்கேயே ரொம்ப பிருத்திவிஷா அந்த டீமே ரொம்ப. ரோஹித் சர்மா கூட மும்பை நினைக்கிறேன். கரெக்ட்டா? ரோஹித் சர்மா நாக்பூர் மகாராஷ்டிரால வந்துறதுனால ஓகே, மகாராஷ்டிரா. ஓகே. மும்பைக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால பவுலிங்குமே ஷாதுல் தாக்கூர், தனிஷ் கோட்டியன் அந்த மாதிரி கஷ்டமா இருக்கறனால கோவா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கோவால ஓப்பனிங் 1-1 ஆடிட்டு இருக்காரு. இப்ப ஸ்மாட்லையுமே அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இங்க வந்தா ஒரு அப்ப ஆல்ரவுண்டர் கரெக்ட்டா? நம்ம பவுலர் சொல்லக்கூடாது. நான் அததான் சொன்னேன், ஒரு ஆல்ரவுண்டரும் வந்திருக்காரு. நான் முகமது ஷமி கரெக்டா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ பாக்குறப்ப 2 ட்ரேடு ரிலீஸ்ல வந்து பெரிய நேம் வந்து மில்லர். பெரிய நேம்னா ஐ மீன் லாஸ்ட் டைம் வந்து எவ்வளவு பிரைஸ்ன்னு தெரியல. பட் ஹி இஸ் த வெரி குட் ஹிட்டர் ஆக்சுவலி. அந்த ஒரு செஞ்சுரி இன் பஞ்சாப் அதுதான். ஓகே. குஜராத்ல அதாவது நம்ம வந்து எதுல இருந்து நேமாச்சு அதை மட்டும் சொல்றேன். அதுவும் நல்ல நேமான மேட்ச் தான். 38 balls 101 I think. 38 balls. 38 balls, yes. ரவி பிஷ்னா இன்னைக்கு எத்தனை கோடி? ஷர்துல் தாக்கூர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல. என்னது? இந்த வருஷம் ஷர்துல் தாக்கூர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா.
மட்டும் சொல்லு, மும்பை சொல்லு. எடுத்தாங்கன்னா அங்க வந்து எடுத்துட்டாங்கல்ல. சிஎஸ்கேவோட போலிங் யூனிட்டே வந்துரும்ல. வந்துருச்சுன்னு இல்ல அது நினைக்கிறேன். கரெக்டா? மும்பை ஆல்மோஸ்ட் அப்படிதான் எடுத்தாங்கன்னா இருக்கு. ரிலீஸ்லாம் பண்ணல. ட்ரேடே மும்பைக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதான் ஆல்ரெடி அதான் அதான் தீபக் சகர், ஷார்துல் தாக்கூர் அங்கதான் இருக்காங்க. இல்ல நான் அதான். சொல்றது பிளேயிங் 11ல எடுத்தா அப்படி சொல்றேன் ஓகே. நினைக்கிறேன். பிளேயிங் 11லயே இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல ஓகே, மும்பை, மும்பை சிஎஸ்கேக்குலாம் ஆஃப் கோர்ஸ் நம்ம எபிசோட்ஸ் வச்சு சரி ஓகே கோகுல் சொல்றேன். எப்ப இந்த பிளேயிங் 11 மாதிரி சொல்லுவேல வரிசையா. நீ சொல்றது அப்படி நடக்கும். அதனால தான் கேட்கிறேன். சொல்லுங்க. நம்ம அப்படியே லாஸ்ட் அந்த வரிசையா இதுல பெருசா சொல்லிட்டேன்னா ஒரு சேஞ்ச் இல்ல. லாஸ்ட் இயர் ஓப்பனிங் பேர் அதேதான். தலாலடி ஓப்பனிங் பேர் தான். மிச்சல் மார்ஷ், த பைசன். பைசனும் மார்க்ரமும் இறங்குவாங்க. அண்ட் தென் ஒன் டவுன்ல அதுக்கு மேல ஃபில் பவர் தான் நிக்கோலஸ் பூரன். 2 ரன் ரிஷப் பண்ட். ஓகே ரிஷப் பண்ட்டுக்கு லாஸ்ட் சீசன் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா லாஸ்ட் 2 மேட்சஸ் ஹி ஷோட் வாட் ரிஷப் பண்ட் இஸ். நம்பர் 5 லாஸ்ட் இயரும் ஆயுஷ் பதோனி தான் ஆடினாரு. அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணல. பட் லாஸ்ட் இயர் பதோனி நல்லா இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் ஆடினாரு. ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஓகே. பதோனியோட ஒரு நிமிஷம். இந்த பதோனி கேஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியான் பராக் மாதிரி சொல்லிக்கலாம். அது எப்படின்னா தொடர்ந்து ஒரு 4 சீசன் கொடுத்துட்டு அடிக்கணும்னு நினைக்கிறப்ப லாஸ்ட் சீசன் அடிச்சான். ஸோ ஆக்சுவலி வந்து ஆயுஷ் பதோனி சீல்ட் ஹிஸ் பிளேஸ் தான் பிளேயிங் 11ல. எல்எஸ்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆயுஷ் பதோனி அண்ட் தென் 2022ல உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த சீசன்ல சரி ஃபினிஷிங் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சில பேர் ஏபிடி மாதிரி ஃபினிஷர்ஸ்லாம் சொன்னாங்க. நானுமே அப்ப பார்த்தேன். பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு பார்த்தா அடிக்கிற ஷாட்ஸ்லாம் பயங்கரமா போச்சு. அந்த உடம்பு அந்த டைமிங் ஏபிடிக்கு பல பேர் இருக்கா. சூரியகுமார் யாதவ் இருக்கா. ஏபிடி அப்புறம் உனக்கு பேபி ஏபிங்கிறப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். வேற இடத்துல பேசிக்கலாம். அதுக்கான இடம் இது இல்ல. அது நல்ல பிளேயர் அதுதான் சொன்னேன். நம்மளுக்கு பேக்கப்க்கு பிரெட்ஸ்கி ஓகே பிரீட்ஸ்கி இருக்கா மேத்யூ பேஸ்கி. இப்பதான் இந்தியன் பிச்சர்ஸ்ல நல்லா ப்ரூவன். 2 மேட்சுக்கு 250 ஓடிஎஸ்லயும் 70. ஆனா ஓகே T20ல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆக்சுவலி கிளென் பிலிப்ஸ் கேஸ் தான் பிரெட்ஸ்கியும் டு பி ஃப்ராங்க். ஏன்னா ஐபிஎல்ல 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எக்ஸ்போஷர் வந்து சேம் ஆனா இங்க வந்து பேக்கப் தான். கிளென் பிலிப்ஸ் வந்து பிளேயிங் லெவல்ல ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்க வந்து மிச்சல் மார்க்ரம் யாராச்சும் இன்ஜுரி ஆனாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் தென் நம்பர் 5 ஆயுஷ் பதோனி. நம்பர் 6க்கு மில்லர் ஆடிட்டு இருந்த பொசிஷனுக்கு இப்போ அவங்களுக்கு வேற ஒரு ஆள் வேணும். அது என்னன்னு பேசுவோம். அது யாருன்னு பார்த்துக்கலாம். நம்பர் 6 வச்சுக்கலாம். அஸ்வின் குல்கர்னி நல்ல அண்டர் 19 பிளேயர். நானும் அவரை ஒரு காலத்துல இவர் ஃபியூச்சர் ஆடுவார். பயங்கரமா ஆல்ரவுண்டர் வேற. ஓப்பனிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஆக்சுவலி ஓப்பனிங் அரௌண்ட் ஒன் ஆர் பிளேயர். ஆனா சான்ஸ் ரீசெண்டாக கிடைக்கல. இந்த வருஷமா கிடைக்குமா என்ன தெரியல. அண்ட் தென் எல்எஸ்ஜினாலே எப்பயுமே ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் பட்டாளமே இருக்கும். லாஸ்ட் இயர் ஷார்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப் மயங்க் யாதவ், மோசின் கான் எல்லாரும் இருந்தாங்க. இந்த தடவை ஆகாஷ் தீப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஓரளவு பிக் நேம் தான். 10 crores 10.5 crores வந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஆகாஷ் தீபை விட்டாங்க, ஷார்துல் தாக்கூர் விட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ முகமது ஷமி எடுத்துட்டாங்க. மயங்க் யாதவ் இன்னும் ரிட்டைன் பண்ணிக்க. அந்த ஹைலி ரேட்டட் மயங்க் யாதவ் ப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் இன்ஜுரி ப்ரோன் இல்லாம கேம் விளாண்டாலே நல்லா இருக்கும். லாஸ்ட் சேர்த்து 6 மேட்ச் 7 மேட்ச்க்குள்ள ஆடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிரின்ஸ் யாதவும் டீசெண்டா கொஞ்சம் பிரின்ஸ் யாதவும் போன சீசன்ல பிரின்ஸ் யாதவ் மோஸ்ட்லி 4th பேசரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. முகமது ஷமி, மயங்க் யாதவ் த ஃபிட் மயங்க் யாதவ். ஆமா அப்படிதான் சொல்லணும். நம்ம ஃபிட்டா இருந்தா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். தேர்ட் மோசின் கானுக்கும் லாஸ்ட் இயர் இன்ஜுரி. ஆனா மோசின் கான் இந்த இதுல ஓவர் கம் பண்ணி வந்துருவான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 4th பேசரா பிரின்ஸ் யாதவ் பேக்கப் ஆப்ஷனா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயருக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபினிஷிங் தேவை. ஸ்லாட்ஸ் டு ஃபில் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு நம்பர் 6ல ஒரு ஃபினிஷர் கரெக்ட்டா தர்ஷன் ஷானகா மாதிரி ஒரு பிளேயர் கூட போக வாய்ப்பு இருக்கு. இல்ல லிவிங்ஸ்டனுக்கா இருந்தாலும் போகலாம். ஆமா அது ஒரு ஆக்சுவலி அந்த ஜேசன் ஹோல்டர், லிவிங்ஸ்டன், தர்ஷன் ஷானகாவுமே நல்ல ஆப்ஷன் தான். குசால் மெண்டிஸ் ஆக்சுவலி டாப் ஆர்டர் கரெக்ட்டா? குசால் மெண்டிஸ் டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி ஃபினிஷர் ரோல்ல தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் தென் ஸ்பின்னுக்கு சிக்னேச்சர்
திக்வேஷ் ரத்தி இருக்காரு. அவர நம்பி தான் ரவி பிஷ்னாயே விட்டுருக்காங்க. இல்ல கரெக்ட். ஆக்சுவலி ரவி பிஷ்ணாய் வந்து நாட் அப் டு த மார்க் லாஸ்ட் சீசன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தார். ம். ஆனா சம் கேசஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு இடத்துல கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா போயிட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா திக்வேஷ் ரத்தி அஃப்கோர்ஸ் நல்லா போட்டாரு. ஆனா இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க. 2 சீசன்ஸ் 3 சீசன்ஸ்ல ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க பேட்ஸ்மேன். ஒன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அது கஷ்டம். வருண் சக்கரவர்த்தியுமே நடுவுல ஒரு டிப் இருந்துச்சு லைட்டா. பட் வருண் சக்கரவர்த்தி ஓவர் கேம் அவுட் ஆஃப் தட். ஆக்சுவலி எனக்கு ஒரு நல்ல பிளேயர் ஞாபகம் வருதுடா. அந்த லைக் ராகுலா நேம். இவனுக்கு ஆடிட்டு இருந்த ராகுல் சர்மா ஸ்பின்னர். இல்ல ராகுல் சர்மாவா? ஒரு ஸ்பின்னர் ஆக்சுவலி. எந்த டீம்ல? இந்தியன் ஸ்பின்னர். பூனே நோ அந்த ஐசிங் பூனே புனேஸ்வர். வாரியர்ஸ் இந்தியா. இல்ல பூனே வாரியர்ஸ் ராகுல் இந்தியா இல்ல. சர்மா. ராகுல் சர்மா. ராகுல் சர்மா ஓகேவா? ஆக்சுவலி நல்லா போட்டான் சீசன் ஆக்சுவலி. ஓகே. எனக்கு ஞாபகம். ஓகே. அது அந்த மாதிரி ஓகே. அந்த அளவுக்கு இப்ப திக்வேஷ் ரத்தி நல்ல பர்பிள் கேப் லைனப்லயுமே இருந்தாரு. திக்வேஷ் ரத்தி குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா பேட்ஸ்மேன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா வேற ஷபாஸ் அகமது இருக்காரு. ஷபாஸ் அகமதுக்கு எந்த அளவுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்குங்கிறது தெரியல. ஆக்சுவலி வந்து மணிமாறன் சித்தார்த். நல்ல ஆப்ஷன். பட் ஷபாஸ் அகமது ஒரு பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் இருக்கும், டெப்த் இருக்குங்கிறதுக்காண்டி யோசிப்பாங்க. மணிமாறன் சித்தார்த் அஃப்கோர்ஸ் கிடைக்கிற சான்ஸ்லாம் நல்லா தான் போட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் செட் தான். ஓகே. அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஹிட்டர் வேணும். ஃபினிஷிங் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுலயுமே வந்து இன்னொன்னு வந்து நீ வந்து இப்போ ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் பார்த்தன்னா வந்து லைன் அப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு பார்த்தா முகமது ஷமி மட்டும்தான் சொல்றது. எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். மோசின் கான் நல்லா போட்டான். பட் ஆனா வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து மிஸ்ஸிங்கோ அப்படின்னு கூட யோசிக்க சான்ஸ் அவங்க இருக்கு. ஷமாஸ் ஜோசப்பை விட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு பேக்கப்பும் பார்ப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் வந்து ஆல்ரெடி பேசினது தான். ஸோ அந்த பேக்கப் தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு ஆளுக்கும் இருக்கு. அர்ஜுன் டெண்டுல்கர்னு ஒரு ஆல்ரவுண்டர் டைம். அதாவது என்னன்னா எதையாவது வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி எதையாவது அடி வாங்கி வைக்காம இருந்தா சரி. ஆக்சுவலி அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஒரு லாங் ரன் கொடுத்தா தெரியாது எனக்கு என்ன பண்ணுவான். கேட்போம் தெரியாது அப்படின்னு. சௌமேன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு தொடர்ந்து ஒரு 10 மேட்ச் கொடுக்குறாங்க. ஓகே. என்ன நடக்கும்? மிஸ் பண்ணிட்டோம். அப்துல் சமாத். டாடா பை பை தான் அவங்க அந்த டீம். அப்துல் சமாத் இருக்காரு. நான்சென்ஸ்ல போறீங்க. ஒரு ஆள் பதில் சொல்லுங்க சார். அப்துல் சமாத் ஒரு ஹிட்டரை மிஸ் பண்ணிட்டோம். முக்கியமானது லாஸ்ட் டைம் சம்டைம்ஸ். ஓகே ஆமாமா. சமாத் வந்து கொஞ்ச நாள் எஸ்ஆர்ஹெச்ல கொஞ்ச நாள் போன வந்து மில்லருக்கு அடுத்து அந்த ஒரு 2-3 மேட்ச் 2-3 6 நல்லா டக்குன்னு புஷ் பண்ணா. ரன் ரேட் கொஞ்சம் லாஸ்டா புஷ் பண்ணா. ஆக்சுவலி சமாதுக்குமே ஒரு நல்ல இது கிடைக்கல. கண்டினியூஸ் சான்ஸ் ப்ராப்பர் ஸ்லாட் அவன் பிளேயிங் 11ல இருப்பான். பட் அது நம்பர் ஆஃப் பால்ஸோ அந்த கரெக்டான இது கிடைக்காது. கொஞ்சம் சரி ஏதோ வந்து இதுல ஒரு நிமிஷம் சொல்றா. சௌமியா தொடர்ந்து ஒரு 10 மேட்ச் கொடுக்குறோம். என்ன ஆகும்? லக்னோ டீமுக்கு டாடா சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் சரி பார்ப்போம். ஏன்னா இப்ப ஓப்பனிங் ஆக்சுவலி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கான். எப்படி ஆடுறாங்கிறத பார்த்து ஆக்சுவலி டு பி ஃபிராங்க் பண்ணிட்டுமே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். லாஸ்ட் ஐபிஎல் கடைசி 2 மேட்ச் தவிர பண்டோட ஒன் ஆஃப் த பேட் சீசன் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓவர் பிரைஸ்டு கொஞ்சம் 27 அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் பிரஷர் அது எப்படின்னா வந்து அதாவது ஸ்ரேயஸ் எடுத்தா தாண்டி ஆகணும் ஆக்ஷன்ல. அப்படி 27 தான் இப்படி நான் இருக்கேன். கேஎல் ராகுல் தப்பிச்சிட்டா பண்ணிட்டு மாட்டிக்கிட்டானு தெரியல. அங்க ஒரு கர்ஸுமே இருக்கும். இல்ல அப்ப இல்லடா. அதாவது விக்கெட் கீப்பர் இந்தியன் விக்கெட் கீப்பரா இருந்தாலே அடியன்னு அடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்தியன் விக்கெட் கீப்பர் தான் கேப்டன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. அடுத்த சீசன் வந்து வேற சொல்லிடுவான் அவ்வளவுதான். இன்னும் டாக்ஸ் அப்படி போனுச்சு. 28 crore பிரைஸ் டேக்
பண்ட்ட ட்ராப் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஃபாக்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே எடுக்கலாம். சஞ்சு இல்லன்னா பண்ட்ட பத்திலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஓனர் எனக்கு இன்னும் ரிஷப் பண்ட் மேல நம்பிக்கை இருக்குங்கிற மாரி மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. கரெக்ட். இல்ல ஆக்சுவலி வந்து பண்ட் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபேன் பேஸ புல் பண்ணுங்க. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் கூட பண்ட்டுக்கு அப்புறம் எல்எஸ்சி ஃபேனா இருந்தான். எனக்குமே பண்ட் எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடி எப்போதுமே ஒரு 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 ஃபேன் அதாவது ஒரு ஒரு ஃபேன் ஒரு ஃபாலோவிங் ஃபிரான்சைஸுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவிங் இன்க்ரீஸ் பண்ண தான் ஒரு வேல்யூ. வேல்யூ கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎஸ்கே எடுத்துக்கணும்னு வச்சுக்கவே, இப்ப சஞ்சு வந்து வில்லிங் டு ப்ளே எதுக்கு? அந்த நேம்க்காக. ஸோ அந்த மாரி சஞ்சுக்காக வந்து ஃபேன் பேஸ் வருங்கிற மாரி சொல்ல வரியா? இல்ல அப்படி சொல்ல வரல. சி அ சிஎஸ் டு பி மேபி ஃபிராங்க் இப்படி கூட ரிவால்ட் சீரிஸ். இருக்கலாமோ? ஜடேஜா ஃபேன் பேஸ் வந்து ராஜஸ்தான் நிக்கிறதுக்காண்டி. அதாவது வந்து ஓகே. இந்த ட்ரேட் பத்தி கூட தனியா பேசலாம் நம்ம மேபி. ஓகே. இந்த ட்ரேட் பேசு. வந்து யாருக்கு பெனிஃபிஷியல் அந்த மாரி கூட. கண்டிப்பா பேசலாம். சரி, சௌமியா வீடியோல இருக்கியா? இருக்கேன். இருக்கேன். சரி பண்ட்டு நல்லா விளையாடுவானா இந்த சீசனு? கண்டிப்பா நல்லா விளையாடுவான்னு நான் நினைக்கிறேன். சரி. ஏன்னா ChatGPT கிட்ட கேட்டப்ப அவன் சொல்றான், இந்த வாட்டி பஞ்சு நல்லா விளையாடுவான் அப்படின்னு. ஓ! அப்படியா? அப்புறம் வேற வேற வந்துட்டு நீ சும்மா அனலைஸ் பண்ண. நிக்கோலஸ் பூரன் வந்து ம். கொஞ்சம் தூக்கி பிடிச்சாருன்னா டீம் ம். ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாப் 4க்குள்ள போயிருவாங்க எப்படியாச்சு. ம். அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல பூரன்னு, மிச்சல் மார்ஷ், ஐடன் மார்க்கம் இவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால நம்மள பொறுத்த வரைக்கும் பந்தே மேட்ச முடிச்சிருவான். ஓகே. நீ என்ன இவங்க பண்ட்டு பண்ட்டு ஃபேனா? முன்னாடி இறங்கிருவாங்க. ஆமா. அவன் தோனி ஃபேனு. நானும் தோனி ஃபேனு. அப்ப நான் ரிஷப் பந்த் ஃபேன் தானே. ஆக்சுவலி பண்ட் ஏன்டா உனக்கு தெரியுமான்னு தெரியல. பண்ட் வந்து சொல்லு. தோனி ஃபேன். பண்ட் வந்து தோனியோட மிகப்பெரிய ஃபேன் நானும் தோனி அப்படிங்கிறது. ஃபேன் தான். நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா என்னால சொல்றேன். இல்ல நம்ம வந்து சில பேசுறப்போ வந்து எப்போதுமே விஷயங்களையும் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். குஜராத்ல இல்ல வேண்டாம். இருக்கும்போது பண்ட்டும், ரெய்னாவும் நல்லா க்ளோஸா இருந்தாங்க. அதுக்கடுத்து பண்ட்ட ரெய்னா பர்சனலாலாம் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். அதுவுமே எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யா, யா, fine. ஆ. இது ரெய்னா இங்க பாரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு வந்து எம்எஸ் தோனி எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி ரெய்னாவே பிடிக்கும். கண்டிப்பா. உனக்கு பிடிக்குமா ரெய்னா? வேண்டாம் கோகுல். நான் 2 பேரும் 2 கண்ணால தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு கண்ணுல சரியா பார்வை தெரியலன்னா, பார்வை தெரியலன்னு சொல்றதுக்கும் தயங்க மாட்டேன். இல்ல 2019 2020 2021 சரி அவ்வளவுதான். ஓகே. இதோட ஸோ ஆக்சுவலி அதான்டா. இதான் இப்போ நம்ம ஜிடி லக்னோ ஆல்மோஸ்ட் வந்து பிளேயிங் நினைச்சிட்டு 1 or 2 to fill. ஸோ 20 ஆக்சுவலி லக்னோவுக்கு 22 இன்னும் ஒரு crores 2, 3 இருக்கேன்டா. ஸ்பாட் ஃபில் பண்ண எனக்கு தெரிஞ்சு அப்துல் சமத கூட நம்பர் 6 இறக்கிட்டு நம்பர் 7ல ஷனக்கா மாதிரி இல்ல ஹோல்டர் மாதிரி பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே ஹோல்டர் ஓகே. ஹோல்டர் போவாங்கன்னு தான் தோணுது கண்டிப்பா லக்னோ. ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் பார்க்குறப்போ வந்து எல்எஸ்சி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் வச்சுட்டு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் நல்ல பவுலர் தெரிஞ்சானா பார்த்துக்க நீ. நல்ல பவுலர் தான் இல்லைன்னு சொல்லல. பட் இட்ஸ் நாட் அ டெட்லியஸ்ட் பவுலர். அதாவது ஐபிஎல் லாஸ்ட் ஆட மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன் ஆனா அப்படின்னா எனக்கு இந்த ட்ரேட் தான் புரியவே இல்ல. ஒண்ணு ஷமி 10 crores கொடுத்து எடுக்கிறது ஓகே. 2 crores ஷர்துல் தாக்கூர் கொடுப்பாங்களா? அர்ஜுனுக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறாங்கல்ல. அப்ப என்ன பண்றது? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஷர்துல் தாக்கூர் அப்படிங்கிறவன ஹேண்டி பேட்ஸ்மேன். விக்கெட் டேக்கிங் பவுலர். அந்த ஒரு பால் மட்டும் அடிக்க மாட்டேன் என்னைக்குமே 2019. நானும் அத நினைச்சா எனக்கு இன்னுமே தூக்கம் வராது. அத பத்தி பேச வேணாம். அது ட்ரூ நம்ம. பட் நல்ல பேட்ஸ்மேன் ஆக்சுவலி. அப்ப அது 2 அர்ஜுன் crores டூக்கர் அதை வெரி விட வெரி அண்டர்பேட் ஐ ஃபீல். சரி 2 பேர் கம்பேர் பண்ணு. அர்ஜுன் டூக்கர், ஷர்துல் தாக்கூர். whom would you choose? நீ யார் பக்கம் போவ? நீ சொல்ற யார் பக்கம் போவ? ஷர்துல் தாக்கூர் தான். இந்த சந்தேகம். ஷர்துல் தாக்கூர் தான். சரி. இப்ப மும்பை பொதுவாவே வந்து நல்ல பேர் எடுப்பாங்க. அத தூக்கிட்டா நினைக்கிறேன். ஆனா தெரியல இது என்ன மாதிரியான
ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் வந்து மோசின் கானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் லாஸ்ட் டைம் ஷர்துல் தாக்கூர் வந்திருந்தேன். அவன் வந்து எடுக்கல, அன்சோல்ட் ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் டைம். ஆகாஷ் தீப விட்டனால ஷர்துல் தாக்கூர், ஷமி, மயங்க் யாதவ் இது ரொம்ப நல்ல லைனப்பா இல்ல தெரியுது. இல்ல இப்ப இப்ப ஷர்துல் தாக்கூர் எப்படி விடாம இதுல இருந்தது. எப்படின்னா இப்போ வந்து ஷர்துல் தாக்கூர் லாஸ்ட் டைமே வந்து எல்எஸ் இன்ட்ரெஸ்டட் கிடையாது, யாருமே கிடையாது, அன்சோல்டு பிளேயர். யா ஸோ மோசின் கானுக்கு பதிலா எடுத்த பிளேயர் தான். இப்போ மோசின் கான் உள்ள வந்துட்டான். ஸோ ஆனா அப்படி பார்த்தா கரெக்ட் மாதிரி தெரியும் ரிலீஸ் பண்ணது. பட் லாஸ்ட் டைம் வந்து ஷர்துல் தாக்கூர் நல்லா பண்ணான் அவன் அவங்க லைனப்ல. நல்லா விளையாண்ட ஒரே பவுலர் ஷர்துல் தாக்கூர் தான். முதல் 2-3 மேட்சுமே வின் பண்ற மாதிரி கொண்டு போனது. அண்ட் தென் இப்போ உனக்கு ஷமி வச்சுட்டு ஷார்துல் தாக்கூர், மோஷின் கான், மயங்க் யாதவ் இந்த லைனப் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நீ பட் 4 பேசர் கொண்டு போவியா எல்லா மேட்சுக்கும்? அதான் 3 தான் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலி இப்போ உனக்கு ஒரு ஓகே ஒரு மோசின் கானை விட்டுட்டு கூட இவங்க 3 பேர் ஓகே தானே. மயங்க் யாதவ் அதுதான் சொல்றேன். எல்எச்சி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மோசின் கான் இஸ் பெட்டர் தேன் ஷர்துல் தான் ஐ திங்க் ஸோ. பட் தெரியல. ஏன்னா நீ அர்ஜுன் நெல்லுக்கர் ட்ரேடிங் பண்ணியிருக்கான் அப்படின்னா டேரக்டா 11-15 ஆக மாட்டான் அர்ஜுன் நெல்லுக்கர். அப்படிங்கிறப்போ ஷார்துல் தாக்கூரும் அப்படியே அடைச்சிருப்பாங்க. நான் மோசின் கான் உள்ள வந்துட்டான். ஸோ வாட்ஸ் த யூஸ் 2 ஆஃப் crores விட்டு ஆப்போனன்ட் டீமுக்கு எந்த டீமும் இப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. ஆமா. லாஸ்ட் இயர் வில் ஜாக்சனையும் அப்படிதான் கொடுத்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஹேண்ட் ஷேக்லாம் இல்ல. ஆமாமா. கரெக்ட் தான் குடுத்தாங்க. பட் அதனால இன்னும் எதுவும் ஆகல. அது வேற விஷயம். 5 வருஷம் எதுவும் ஆகாம தான் இருக்கு அங்கேயும். இல்ல என்ன சொல்றேன்னா, அதனால வந்து அது நடக்கிறது தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்ட் தானே 5 வருஷம் எதுவும் ஆகல தானே. என்ன சொல்ற? நான் இல்ல எதுவும் சொல்லிக்கிற விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்கு மும்பை பிடிக்குமா உனக்கு? பிடிக்காது. ஐயோ. வீடியோலாம் பேசுனா கமெண்ட்ஸ் அப்புறம் பிடிக்காதுன்னு இல்ல. என்ன பங்காளியாச்சே. இங்க பார்த்தா சரி. ஒரு வேற டீமே பேச வேண்டியது இருக்கும். சரி ஓகே. இதோட ஐ திங்க் we can finish this video. ஏன்டா ஏதாவது க்ளோசிங் நோட்ஸ் இருக்கா? அடுத்து நம்ம 2 டீம்ஸ் பேசுவோம். அதுல பாப்போம். சந்திப்போம். சரி ஓகே. ஸ்டார்ட் சொல்ல. சாமி உனக்கு ஏதாவது இந்த 2 டீம்ல ஏதாவது ஒரு டீமோ இல்ல 2 டீமுக்கும் டாப் 4ல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆங்கர் ஆயிட்ட போயிட்டு வந்தாதான் இன்னும் நம்மளால பெட்டரா சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன அவங்க ஸ்லாட் ஃபில் இன் பண்ணணும் தான் சொல்ல முடியும். அது ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டீமை ரேட் பண்றது நம்மளால பண்ண முடியும். இப்படி பார்த்தா 2ல பெட்டரா இருக்கிறது ஜிடி. ஏன்டா? ஆமா ஆல்மோஸ்ட் தான் செட் பிளேயிங் 11 செட் பிளேயிங் 12 செட் ஆக்சுவலி இன்க்ளூடிங் இம்பாக்ட் பிளேயர். ஜிடி ஆல்ரெடி செட் தான். நல்ல போன தடவையும் குவாலிஃபை ஆன டீம். அப்ப எப்படி ஜிடி டாப் 1 சொல்லுவியாடா? ஜிடி ஒரு முறை கப் வென்றவர்கள். 10 டீமும் ஆக்ஷன் முடியட்டும். நம்ம அதுக்கப்புறம் ரேட் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன். ஓகே. என்ன வேற ஏதாவது இருக்கா? ஸ்கிரீன் பார்த்துட்டே இருக்க சௌமி அப்ப இருந்தது. என்ன பாக்குறா என்ன சொல்ல வர எனக்கு என்னன்னு தெரியல. இல்ல படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஜிடிஏ பத்தியோ எல்எஸ்டி பத்தியோ. அப்படியா? வேற என்னடா? வேற ஏதாவது பேசணுமாடா? இல்ல அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன மாட்டோம். கமெண்ட் பண்ணுங்க. See you next video. Bye. Okay. Bye guys. Bye.